தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மகாமக திருவிழா இரண்டாவது நாளாக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், இந்த மகாமக திருவிழாவின் இரண்டாம் நாளின் முக்கிய நிகழ்ச்சிகள் என்னென்ன, அதன் விவரங்களை சொல்லுங்க. அதாவது முக்கியமாக மகாமகத்தில் இன்று இரண்டாம் நாளான திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வைணவ திருத்தலங்களில் இன்று காலை கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. இப்போ தற்பொழுது நாம் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம். பத்திரிகை நாம் இப்போ தற்பொழுது மகாமக குளத்தில் தான் இருக்கோம். மகாமக குளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இப்போ தற்பொழுது தொடர்ந்து அவர்கள் அனைவருமே நீராடி வராங்க. இன்று காலை முதலே ஏராளமானோர் இங்கே குவிய துவங்கியிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று முக்கியமாக ஏற்கனவே காவல்துறை மத்திய மண்டல தலைவர் அவர்களும் நேரடியாக இங்கேயே முகாமிட்டு அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளையும் பாதுகாப்பு பணிகளையும் அவங்க ஆய்வு செய்து வராங்க. தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகன் அவர்களும் இங்கே இந்த மகாமக குளம் அருகே இருந்து தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. இப்போ கூட நேரடியாக பார்க்கலாம். மொத்தம் உள்ள இந்த 19 தீர்த்தங்களிலும் குளம் அந்த மகாமக குளத்தையும் சேர்த்து 20 இந்த தீர்த்தங்களில் இந்த பக்தர்கள் அனைவருமே தொடர்ந்து நீராடி வருகிறார்கள். இன்று காலை 5 கோயில்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வைணவ கோயில்களில் இன்று கொடியேற்றத்துடன் இரண்டாம் நாள் இந்த திருவிழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாம் எதிர்ப்புறம் உள்ள பகுதியில் பார்த்தால் தெரியும், ஒரு பகுதி அதாவது இந்த பக்தர்களுக்கு முறையாக இந்த மகாமக குளத்தில் இறங்குவதற்காக அனைத்து வசதிகளையும் காவல்துறையினர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் செய்திருக்காங்க. நாம் இப்போ தற்பொழுது முக்கியமாக இந்த குளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடினாலும் அவர்களுக்கான சுகாதார வசதிகள் என்ன செய்யப்பட்டுள்ளது என்று அனைத்தையும் நாம் நேற்றே நேரடியாக இயக்குனர் சுகாதார பணிகள் மருத்துவத்துறை அவர்களிடம் கேட்டோம். இப்போ தற்பொழுது மருத்துவர் மணி நம்முடன் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த குளத்தில் நீராடக்கூடிய இந்த பக்தர்களுக்கு என்ன மாதிரியான சுகாதார வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? குளோரின் ஏற்கனவே இதில் கலந்துதான் அவர்களுக்கு விடப்படுகிறது. அதனுடைய அளவுலாம் எப்படி பரிசோதனை செய்யப்படுகிறது? இன்று இந்த மகாமக விழாவில் இரண்டாம் நாளாக மக்கள் குளத்தில் நீராடி வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் சுகாதார நலன் கருதி நமது சுகாதாரத்துறையின் சார்பாக 25 சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளே செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் உடனடியாக அந்த தண்ணீரில் குளத்தில் இருக்கும் தண்ணீர் தகுதி வாய்ந்தது என்பதை கண்டறிய, குளோரினுடைய அளவை கண்டறிய ஆங்காங்கு அவர்கள் அந்த பரிசோதனை கருவிகளை வைத்து பரிசோதித்து வருகிறார்கள். தொடர்ந்து குளோரினுடைய அளவு சமமாக இருக்கிறது என்பதை கண்காணித்து வருகிறார்கள். அதற்காக 25 சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளே இருக்கிறார்கள். முதன்மை தண்ணீர் நீர் ஆய்வாளர் அவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். எவ்வளவு மணி நேரத்துக்கு இந்த இதற்குடைய இங்க உள்ளே இந்த குளத்திற்கு வரக்கூடிய நீர்கள் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் அது வெளியேற்றப்படுகிறது? அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க? மாவட்ட நிர்வாகத்தோட நீங்க எவ்வளவு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க? சார், இந்த குளத்திற்கு வரக்கூடிய நீர் உள்ளே செலுத்தக்கூடிய நீருக்கு குளத்திற்கு வருவதற்கு முன்பாகவே தொடர்ந்து அதனுள் குளோரின் கலப்பதற்கான ஒரு தானியங்கி குளோரின் கலக்கும் செயல்முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நீர் உள்ளே வரும்பொழுதே குளோரினேஷன் செய்யப்பட்டு தான் வருகிறது. நகராட்சிக்கு தண்ணீர் குளத்திற்கு அதாவது வழங்கும் நகராட்சி அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இந்த நீரினுடைய குளோரின் தன்மை சரியாக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். அதாவது முக்கியமாக இவர்களை பொறுத்தளவு இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள், அதாவது மொத்தம் உள்ள இந்த 10 நாட்களில் நேற்று துவங்கி இந்த 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி, அதாவது முக்கிய நிகழ்ச்சியான இந்த 22ஆம் தேதி மகாமகம் அன்று 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் அனைவருக்கும் சுகாதாரமாக அவர்கள் செல்வதற்கு சுகாதார நடவடிக்கைகளை மிகவும் கண்காணிப்புடன் சுகாதார பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் மருத்துவத்துறை மற்றும் அனைவரும் இங்கே முகாமிட்டு அவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. ரத்திகா, கண்டிப்பா சார்லஸ், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த குளத்துல நீராடும் காட்சிகளை பார்க்க முடியுது. சுகாதார வசதிகள் குறித்து அங்க இருக்கிற இணை இயக்குனர் சொன்னதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அங்க வர்ற பக்தர்களுக்கு என்ன மாதிரியான போக்குவரத்து உணவு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. தம்பி தமிழரசன், முக்கியமாக நேற்று துவங்கிய இந்த மகாமக திருவிழாவானது அதாவது 10 நாட்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து வசதிகள் என்பது மொத்தம் 6 பேருந்து நிலையங்கள், தற்காலிக பேருந்து நிலையங்கள் இந்த கும்பகோணத்தை சுற்றி உள்ள இந்த புறநகர் பகுதிகளே அமைக்கப்பட்டுள்ளன. 17ஆம் தேதியிலிருந்து 2800 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த மேலாண் இயக்குநர்கள் அனைத்து அவர்களுடைய அந்த அதிகாரிகள் அனைவருமே இதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க.
இவர்களை மொத்தம் வந்து 67க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இருந்து இந்த 2800 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது போக்குவரத்து வசதி மட்டுமில்லாமல் குறிப்பாக ரயில் போக்குவரத்து வசதிக்காக மொத்தம் வந்து 25க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்படுகிறது. மகாமக குளத்திற்கு மிக அருகாமையிலேயே இந்த கும்பகோணத்துடைய ரயில் நிலையம் இருப்பதால் அதாவது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ரயில்களில் வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பக்தரும் குறிப்பாக எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் அவர் எப்படி வந்து இந்த மகாமக குளத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏற்கனவே வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த வரைபடத்தின் மூலம் யார் யார் எங்கே வந்தால் அவர்கள் இந்த மகாமக குளத்திற்கு வர முடியும் என்ற தெளிவான அனைத்து நடவடிக்கைகளையும் இதற்காக பல்வேறு விதமான அறிவிப்பு பலகைகளையும் அவர்கள் வைத்திருக்காங்க. தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம், நகராட்சி, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை என அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து வராங்க. ஒவ்வொரு பக்தரும் வந்து இந்த மகாமக குளத்திற்கு வந்து நீராடி விட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள கோயில்களில் அவர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. நடமாடும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. கடந்த வாரம் தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட அந்த இருசக்கர வாகன ஆம்புலன்ஸும் இங்கே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறை அனைத்து வீரர்களும் இங்கே பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 5 வாகனங்கள் இந்த மகாமக குளத்தை சுற்றி அவர்களும் வந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பாக இந்த மகாமக திருவிழாவை வந்து அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு பக்தர்களும் மட்டுமில்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் அனைவரையும் வந்து இந்த குளத்திற்கு வந்து நீராடி விட்டு எந்தவித அசம்பாவிதமும் இன்றி இந்த மகாமக திருவிழா நடைபெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் கூட நேற்றே நம்மிடம் வந்து நேரடியாக தெரிவித்தார். காவல்துறை அதிகாரிகளும் இதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. சார்லஸ், நீங்க இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது குறிப்பிட்டீங்க வர 22ஆம் தேதி 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கு குவிய வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கு குவியும் போது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம், அரசு நிர்வாகம் என்னென்ன செய்யுது? தமிழக அரசு முக்கியமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளது 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த 22ஆம் தேதி முக்கியமான அந்த மகாமகம், அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மகாமக திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக பிரத்யேகமாக குறிப்பாக பேருந்து வசதியாக இருக்கட்டும், ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், இங்கே உள்ள திருமண மண்டபங்கள், சத்திரங்கள் இதில் தங்கியிருந்து அவர்களுக்கான உணவு வசதிகள் என அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. அதனை பேசிக்கொண்டே அதற்கு முன்னதாக ஒரு தகவலை பதிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே நாம் வந்து இது சுகாதார முறையில் இந்த குளத்தில் அவர்கள் நீராடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை எடுத்து வருவதாக நம்மிடையே ஏற்கனவே வந்து இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மருத்துவ பணிகள் இப்போ தற்பொழுது மருத்துவர் மணி அவர்கள் நேரடியாக இந்த சோதனையை ஈடுபடுத்தி வராங்க. சோதனையிலும் அந்த ஊழியர்களும் நேரடியாக அவர்கள் வந்து இந்த குளோரினுடைய சதவீதம், குறிப்பாக இதில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நீராட உள்ளதால் இந்த குளத்தில் உள்ள இந்த நீரோடைய இந்த சுகாதார தன்மையும் அதனுடைய அந்த நீரினுடைய குளோரினுடைய அந்த சதவீதமும் தொடர்ந்து வந்து நேரடியாக வந்து சோதனை செய்யப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மணி நேரம் குறிப்பாக அவர்கள் ரேண்டம், அதாவது பல முறையாக பல பகுதிகளில் இருந்தும் அவர்கள் தண்ணீரை எடுத்து இந்த குளத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து சோதனை நடத்துகிறாங்க. இதற்காக பிரத்யேகமாக 150 பணியாளர்கள் உள்ளே அவர்கள் வந்து அனைவரும் பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அந்த பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வராங்க. குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே அதில் வந்து குளோரினை வந்து நாம் அதில் வந்து அதாவது சேர்க்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அதிகமான அளவு குளோரினை வந்து சேர்த்தால் இங்கு உள்ள பக்தர்களுக்கு அவர்கள் நீராடும் பொழுது கண்ணெரிச்சல் ஏற்படும். இதை நாம் நேரடியாக அவரிடம் கேட்கலாம். குறிப்பாக இதில் உள்ள இந்த குளோரினுடைய சதவீதம் வந்து எவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கணக்கிடப்படுகிறது, சோதனை செய்யப்படுகிறது? இதற்காக உள்ளே 150 பணியாளர்கள் இருப்பதாக சொன்னீர்கள். இப்போ நேரடியாக நீங்களும் சோதனையில் ஈடுபட்டிருக்கீங்க. இது வந்து 24 மணி நேரத்தில் எவ்வளவு முறை சோதனை செய்யப்படும்? 24 மணி நேரமும் தொடர்ந்து இங்கே உள்ளே வந்து சுழற்சி முறையில் சுகாதார ஆய்வாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஸோ அந்த குளோரின் அளவு வந்து தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக எடுத்து அந்த உள்ளே இருக்கிற நீரை எடுத்து லிக்விட் குளோரின் போட்டு அதனுடைய தன்மை கரெக்டாக இருக்கிறதா என்பதை, சரியான 2 ppm அளவு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து உறுதி செய்கிறார்கள். மேலும் இந்த தண்ணீரை எடுத்து மைக்ரோபயாலஜிக்கல் நுண்ணுயிர் பகுப்பாய்வுக்காக அனுப்பப்படுகிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. தமிழரசன் முக்கியமாக வந்து 24 மணி நேரம் வந்து அவர்களை இந்த சோதனை நடத்தி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல பேருந்து வசதிகள், ரயில் போக்குவரத்து என அனைத்துமே வந்து அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. 22ஆம் தேதிக்கு குறிப்பாக ரயில் போக்குவரத்தானது கூடுதலாக வந்து 9க்கும் மேற்பட்ட ரயில், அதாவது
தனி சிறப்பு ரயில்களும் வந்து இயக்கப்படுகிறது. கூடுதலாக அதில் வந்து ரயில் பெட்டிகளும் வந்து அதிகமாக இணைக்கப்பட்டுள்ளன. இப்போ தற்போது நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து வந்து பக்தர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த மகாமக குளத்தில் நேரடியாக, அதாவது பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலிருந்தும் நேற்று கூட வெளிநாட்டு பயணிகள் கூட இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிந்தது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் நேரடியாக அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. வருகிற 2 அல்லது 3 தினங்களில், இன்னும் 2-3 தினங்களில் உள்ளே எந்தவித வாகனம், அதாவது இருசக்கர வாகனங்களை தவிர மற்ற 4 சக்கர வாகனம், பேருந்துகள் இவை அனைத்துமே வந்து அனுமதிக்கப்படாது. கூட்டம் அதிகமாக பக்தர்கள் வசதிக்காக இந்த 6 தற்காலிக பேருந்து நிறுத்தங்களிலே அவர்கள் அனைவரும் இறக்கிவிடப்படுவார்கள். அங்கிருந்து அவர்கள் இந்த மகாமக குளத்தை வந்து நேரடியாக குளத்தில் நீராடியும் இங்கு உள்ள இந்த கோயில்களை தரிசனம் செய்யவும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தம்பி தமிழரசன். சார்லஸ், இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க 22ஆம் தேதி 25 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்கன்னு. அவங்களுக்கான அவசர உதவிகள் மற்றது மருத்துவ உதவிகள் ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? ரத்திகா, அதாவது முக்கியமான ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இங்கு உள்ள கோயில்கள் 15க்கும் மேற்பட்ட கோயில்கள் இங்கே உள்ளது. மகாமக குளத்தில் மட்டும் நீராடுவது வந்து இங்கு உள்ள பக்தர்களுடைய, அவர்கள் நேரடியாக நினைப்பதில்லை. அவர்கள் இந்த குளத்தில் நீராடுவது மட்டுமில்லாமல் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, இதேபோல் மற்ற சிறு சிறு குளங்களும் இருக்கிறது. காவிரி கரையிலும் அவர்கள் வந்து நீராடி வருகிறாங்க. இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம் ரத்திகா. இப்போ முக்கியமாக அவர்களை பொறுத்தளவு எந்த வித அவர்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு சிறு அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனால் முதியவர்கள் அதிகமானோர் இந்த மகாமக குளத்தில் நீராடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே இந்த 20 தீர்த்தங்களில் நேரடியாக நீராடுவதற்காக பல மாநிலங்களில் இருந்து அவர்கள் வரக்கூடிய நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அவசர உதவி உள்ளேயே, அதாவது கோயில்களில் உள்ளேயே நடமாடும் மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. தலைமை மருத்துவர் என ஒரு மருத்துவர், அவருக்கு கீழே உதவி மருத்துவர்கள் என 5 பேர் வந்து உள்ளே பணியில் இருக்காங்க. அவசர சிகிச்சை, அதாவது மாரடைப்பாக இருக்கட்டும், இல்லை மயக்கம் ஏற்பட்டால் உடனடியாக முதல் உதவி சிகிச்சையை உள்ளேயே ஒரு சிறிய மருத்துவமனையை அவர்கள் அமைத்திருக்காங்க. இதை விட அதிகமாக பிரத்யேகமாக ஒரு 4 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவதால் அவசர உதவிக்காக மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்வதற்கும் இங்கே அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வராங்க. இங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களையும் நேரடியாக அவர்கள் வந்து பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்கள் இங்கே மகாமக குளத்தில் நீராடவும் இந்த சுவாமி தரிசனம் செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து வந்து இங்கே உள்ள பக்தர்கள் அனைவருமே, நேற்று கூட நாம் அவருடன் பேசினோம், இங்கே உள்ள காவல்துறையாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் ஆகிய அனைவருமே வந்து இங்கே உள்ள ஏற்பாடுகள் வந்து மிகவும் வந்து சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து முக்கியமாக இங்கே கூட நேரடியாக பார்க்கலாம், இந்த பகுதிகளில் தொடர்ந்து வந்து பக்தர்கள் வந்து அவர்கள் தங்களுடைய இந்த குளத்தில் நீராடுவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. நாம கூட இப்போ தற்போது குடும்பத்தார் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த பகுதியில் இங்கே இந்த குளத்தில் நீராடுவதற்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கா? எப்படி இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கு, பக்கவா இருக்கு. முறையில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாமாங்கம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே வருவதனாலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மகாமகான் அன்றைக்கே வரும்போது சிரமமாக இருக்கும் என்பதால் அனைவரும் இன்று விடுமுறை நாட்களாக இருப்பதால் நாங்கள் விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம எங்களை போன்று பல ஊர்களிலிருந்து பல பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த தமிழக அரசு வருகின்ற பக்தர்களுக்கு எல்லாரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கூடுதலாக எதுவும் வசதி தேவைப்படுகிறதா? என்ன செய்து தர வேண்டும்? இப்பொழுதுக்கு எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கிறது. மற்றபடி எல்லாம் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக அதாவது ரத்திகா, இவர்களை பொறுத்தளவு இதே போன்றுதான் நேற்று கூட 85 வயது மூதாட்டி ஒருவர் கூட தெரிவித்திருந்தார். அவர் இதுவரை வந்து 6 மகாமகங்களை பார்த்திருக்கிறார். அவரும் சொல்லியிருக்கிறார், அனைவருமே வந்து இங்கே உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் அவர்கள் மனிதாபிமானத்துடன் ஒவ்வொரு பகுதியும் எங்கெங்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் அவர்கள் வந்து எந்த கேள்விக்கும் அவர்கள் எந்தவித கடினமும் இல்லாமல் அவர்கள் அதற்கான பதிலை வந்து உரிய முறையில் தெரிவித்து தங்களை அவர்கள் இந்த குளத்தில் நீராட வைப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. ரத்திகா.